வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக இரவு 10 மணி. இரவின் மடியில் என்னோட இருந்திருக்கிறீர்கள். தர்மதுரை தமிழ் சினிமாவில் வந்த நான் அதிக முறை பார்த்து ரசித்த ஒரு படம் அப்படின்னா தர்மதுரை சொல்லுவாங்க. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான காட்சி இருக்குது. அதாவது ராதிகா விஜய் சேதுபதி பார்த்து சொல்லுவாங்க, எங்கேயாவது போடா, எங்கே போனால் நீ நிம்மதியாக இருப்பியா, சந்தோஷமாக இருப்பியா, அங்கே போடா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அந்த சீன் அவ்வளோ ஆத்மார்த்தமாக யதார்த்தமாக இருக்கும். ஆமாங்க, நிறைய பேர் நான் உங்களுக்கு இந்த சீனில் பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். எங்கேயாவது போங்க, தொலைஞ்சிருங்க, நீங்களாக இருக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க, ஏதோ ஒரு பஸ் ஏறி ஏதோ ஒரு இடத்துக்கு போங்க. ஒரு 2 நாள் உங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் மனசில் இருக்க வலி, துரோகம், கவலை எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்கள் யாருன்னே நீங்கள் தெரியாத அளவுக்கு மாறிவாங்க. ஆமாங்க, ஒரு பயணத்தால் மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து மனசு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவன் அவனாக இருக்க முடியும். அவனோட அடையாளத்தை எல்லாத்தையும் இழக்க முடியும். ஒரு பயணம் உங்களுக்கு நிறைய அடையாளம் இருக்கலாம். நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், யாராக வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயணம் பண்ணும்போது, நீங்கள் பஸ்ஸில் இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு சக பயணி, அவ்வளோதாங்க. ஏன்னா உங்களோட எல்லாத்தையும் மறக்கிற சக்தி பயணத்துக்கு மட்டும்தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கேயாவது போங்க.